எப்பா எத்தனை ஐட்டம், பூ பொட்டு மூக்குத்தி வளையல் தோடு கொலுசு. உங்களை போய் கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எரும மாட்டையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆமா, பெயிண்ட் அடிச்சா நான் சிவப்பாயிடுவேனா? ஒரு முயற்சி தான், 7-8 கோட்டை அடிச்சு பாக்குற. அதுலயும் நீ சிகப்பி ஆகலன்னா ஒரே அடியா ஆசிட்ல முக்கி உன்னை வெள்ளையாக்கிடுறேன். அங்க என்ன கயிறும் கட்டியா தொங்குது? பெயிண்டிங் வேலை நடக்குது. ஓ, அப்ப உள்ள பெயிண்டர்ஸ் இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சிட்டு இருக்கான். ஒரே ஒருத்தர் 1 மாசமா உள்ள தைரியமா இருக்கா. நம்ம 2 பேரும் உள்ள போறதுக்கு பயப்படுறோம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றும் ஆகல. எனக்கு கல்யாணம் ஆகணும் உனக்கு ஆசை இல்ல? நான் ஏன் ஆசைப்படணும்? பேயில போமா இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்பயால வரையணும். மல 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 வேணா சேவிங் பண்ணவா, கிடு 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 என்ன முடிய வெட்டவா. வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிக்காதீங்க. என்னாப்பு ஆளே காணா. சொல்லுங்க, ஏப்பு சிகை அலங்காரமா முக அலங்காரமா? முகந்தே முகந்தானா? அச்சக்கா பிச்சக்கா ஜில்கா பில்கா. ரொம்ப பழைய மூஞ்சியா இருக்கு. அது இருக்கட்டும், உள்ளூரா வெளியூரா? என்ன எருளடிச்சு போய் உட்காந்துருக்கீங்க? பதில காணா. யோசனை எல்லாம் பலமா இருக்க. என்ன தெரியலையா? வடக்கு தெரு வெங்கசாமி மகன் தான் நானு. அட பாவி, உள்ளூரா? ஏப்பா முதலே சொல்றியா நீ? தூக்கு. அது மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நாம சிரிக்கிறதுக்கு இருக்க மாட்டோமான்னு யாருக்கும் தெரியாது. முன்னாடியே சிரிச்சு வச்சிருவோமே, அவ்வளவுதான்.